பெரிய பொண்ணு இந்த கோழி சமைச்சாங்களா இல்லையா? அப்படியே முழுசாவே இருக்குது, கட் பண்ணாம வச்சிருக்காங்க. அத்தை இது பேர் தான் தந்தூரி சிக்கன். ஆமாம், அதை போய் முழுசாக அப்படியே போட்டு கிரில் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. எல்லாம் கட் பண்ணல மாட்டாங்க, நம்ம தான் அப்படி பிச்சு பிச்சு சாப்பிடணும். என்னடி காட்டு வாசி மாதிரி சாப்பிடணுமா? காட்டு வாசிலாம் இப்படி தானே சாப்பிட்டாங்க அந்த காலத்துல. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அது வந்து புது ட்ரெண்டிங். புதுசாக இப்போ காட்டு வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். அந்த தட்டில் என்னதுரி புழு மாதிரி இருக்கே, நீட்டா. ஏன் அத்தை உங்களுக்கு இந்த வேலை? அது நூடுல்ஸ்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சாப்பிடலாம், மற்றவங்க சாப்பிடக்கூடாது. வனஜா, கிரிஜா, நீங்க 2 பேரும் என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு எதுவும் வேணாம்க்கா, நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்போ எதுக்கு 2 பேரோட உள்ள வந்தீங்க? காலையில் உட்காந்து வேண்டியதானே? காசுலாம் செலவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். வேணாம் நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். வீட்டை சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கோம். பெரிய பொண்ணுக்கிட்ட அப்பயே சொன்னேன், இவங்களாம் காலையிலே விட்டுட்டுவான்னு. அதான் இழுத்துன்னு வந்தேன். இப்போ பாரு எதுவும் வேணாமா, நம்ம சாப்பிடும்போது உட்காந்து வேடிக்கை பார்க்கணும் பொழுது. ஏண்டி அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். லோன் வாங்கின காசுலாம் ஹோட்டல்லே செலவு பண்ணிட்டேன், அவங்கள வீட்டில் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காசு பார்த்தலாம் நீ தருவியா? அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாப்பிட்றதையே பார்த்து உட்காந்து சொல்லு. பெரிய பொண்ணு, இந்த ஏசி போட்ட ரூம்லாம் தனியாக இருக்குமே, அந்த மாதிரி இடம்லாம் எங்கே இருக்குது? நான் போய் அங்கே போய் சாப்பிட போகிறேன். இங்கே பேர் ஹோட்டல் பேருக்கு தொலைப்பா இருக்குது, எடுத்து சிங்காச்சு விடுவேன். உட்காருக்க முடியுங்க. நீங்களே என்ன ஆர்டர் பண்ணிக்கோங்க? நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஆர்டர் பண்ணியிருக்கேன். குழம்பு மட்டும் மட்டும் குடிச்சிட்டு போறியா? அது வந்து பிரியாணியில் ஊற்றி சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நான் கூட பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சிக்கன் பிரியாணி. ஆமாம், நான் கூட சிக்கன் பிரியாணி தான் சொல்லியிருக்கேன். வனஜா, கிரிஜா, நீங்களும் எதாவது வாங்கிக்கோங்க, காசு நான் தரேன். வேணாக்கா, எதுவும் வேணாம். ஏண்டி உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு வலிக்கண்டி. என்ன வேணும் சொல்லுங்க. ஒரு தயிர் சாதம் மட்டும் சொல்லுங்கக்கா. இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்துட்டு சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட போறீங்களா? உங்களுக்கும் பிரியாணி சொல்லிடுறேன்னா பிரியாணி சாப்பிடுங்க. பெரிய பொண்ணு, இவங்களுக்கு 2 பிரியாணி சொல்லிடு. சரிங்க அத்தை. பார்த்து அட்டைக்கு போகுது பார்த்து. ராணி அங்கே பார்த்தியா, வேணாம் சொல்லிட்டு 2 எப்படி சாப்பிடுங்க பார்த்தியா பிரியாணி? ஏண்டி நீ நம்ம உன் காசு கொடுத்து வாங்கி கொடுத்த மாதிரி பேசுனக்க, உன் தட்டை பார்த்து சாப்பிட்றே. பிரியாணி நல்லா தான் இருக்கு. சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. இப்படி வயிற்று கட்டி வாயை கட்டி சிக்கனை பற்றி தான் பாவம் குடும்பம் நடத்துதுங்க. ஒரு நல்ல ஒரு பிரியாணி கூட வாங்கி சாப்பிட மாட்டேதுங்க. ஆமாம் பெரிய பொண்ணு, ரொம்ப பாவம் அவங்க. சரி சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துங்க. இங்கே உட்காந்துருப்பீங்க நீங்கள் ஃபுல்லாக. பெரிய பொண்ணு, ஒரு மட்டன் சூப் சொல்லு. முதல்ல தட்டில் இருக்குது சாப்பிட்டு முடி, பிரியாணி சாப்பிட்டு முடி, அப்புறம் மட்டன் சூப்லாம் வாங்குவேன். இந்த பெரிய பொண்ணு இருக்கால, நம்ம சொன்னால் எதையுமே செய்ய மாட்டான். வேறு ஏதாவது வேணுமா? எனக்கு போதும். பெரிய பொண்ணு மடமன்னு சாப்பிடு, உட்காந்து வேடிக்கை பார்த்துனக்க. அது 5 நிமிஷத்தில் சாப்பிடுவேன். நம்ம வீட்டுக்கு போகும்போது அப்படியே காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வாங்கி போயிடலான்னு. வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்கிக்கலாம், தக்காளி ஒரு 2 கிலோ வாங்கினா போதும். அக்கா பூண்டு கூட இல்லை அத்தை, வீட்டில் பூண்டு கூட வாங்கிக்கலாம். ஏண்டி அன்னைக்கு தான் 1 கிலோ பூண்டு வாங்கி வந்து கொடுத்தா, அதுக்குள்ள காலி. ஆமாம், போன வாரம் ஒரே மழை, காய்கறி கடைக்கு போக முடியல. பூண்டு வச்சு தான் பூண்டு குழம்பு தான் வச்சு சாப்பிட்டு மறந்து போயிட்டீங்களா? பூண்டு அப்படியே உங்களுக்கு உட்காந்து ஊட்டியே. ஆமாம் தான் மறந்தே போயிட்டேன். சரி ஆமாக்கா, நான் கூட காய்கறி வாங்கணும், நான் கூட வரேன். பெரிய பொண்ணு, அப்படியே நகை கடை கூட போயிட்டு போயிடலாம். பெரிய பொண்ணு, வீட்டுக்கு போனால் வச்சுக்கேன் காசுலாம் செலவாயிடும். என்ன கொஞ்சம் நகை கடை வரைக்கும் போயிட்டு அப்படியே போகலான்னு. சரி போகலாம். நாங்கள் 2 பேரும் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் எங்கே போகணுமோ போயிட்டு வீட்டுக்கு வாங்க, நாங்கள் போகிறோம். சரி அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ முதல்ல சாப்பிடுங்க. நான் கூட சுடிதார் டாப்லாம் எடுக்கணும், அப்படியே துணி கடைக்கு கூட போயிட்டு போகலான்னு இருக்கேன். பெரிய பொண்ணு, போனோமா வந்தோமா அப்படின்னு இருந்தனா வருவோம். போய் அங்கே சுற்றி பார்த்து நீ ஃபுல்லாக பொழுது போகணும்னு வச்சுக்கேன், அப்படியே விட்டு ஓடி போயிடுவாங்க. போயிட்டு டக்குன்னு எடுத்து டக்குன்னு வந்துனே இருக்கலாம். பெரிய பொண்ணு, கீதாவை நம்பாத. அத்தை அது கேட்டு எனக்கு தெரியாதா? இட்டுன்னு போகிறேன் சொல்லிட்டு டைம் ஆச்சு, நைஸ் இட்டுன்னு போயிட வேண்டியதான் வீட்டுக்கு. அத்தை சிரிச்சு காய்ச்சி கொடுத்துருங்க ரொம்ப இருக்கும். அத்தை நீங்கள் கூட ஜாக்கெட் பீட் எடுக்கணும்னு சொன்னீங்களே, அது கூட வாங்கி போயிடலாம் அப்படியே. ஆமாம், 4 புடவை இருக்குது, அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸே இல்லை. பிட்டு வாங்கலான்னு பார்த்தா எனக்கு பத்த மாட்டேது. 1.25 மீட்டர் வாங்கினா தான் கரெக்டாக இருக்குது எனக்கு. பிட்டில் வந்து 1 மீட்டர் தான் இருக்குது. அதனால் கடைக்கு போயிட்டு அளந்து வாங்கி போயிடலாம். பெரிய பொண்ணு, எங்களெல்லாம் கேட்டியே காசு என்ன பண்ண போகிறேன்னு. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க? நான் தான் சொன்னேன் அக்கௌண்ட்டில் வச்சுக்க போகிறேன், மறந்துட்டியே? ஓ ஆமாம் மறந்து போயிட்டேன். பெரிய பொண்ணு, நீ என்ன பண்ண போகிற? நான் வந்து மாடு வாங்கலான்னு இருக்கேன். எது மாடு வாங்க போறியா? வீட்டில் இருக்க வேலையை நீ முதல்ல ஒழுங்காக செய்ய மாட்டேன், இல்லை மாடு வாங்கி வச்சு என்ன பண்ண போகிற பெரிய பொண்ணு? அத்தை எனக்கு மாடு வேணும், ரொம்ப நல்லா ஆசை. அத்தை மாடும் கண்ணை வாங்கி வச்சு அதுங்களை வளர்க்கணும். அப்புறம் அதுங்க அதுங்கிட்ட பால்லாம் கறந்து விற்றா நிறைய காசு கிடைக்கும். நான் தான் பண்ண போகிறேன். அப்போ பால்லாம் இனிமேல் பெரிய பொண்ணு வீட்டிலே வாங்கிக்கலாம். என்ன பெரிய பொண்ணு, பாலில் தண்ணி ஊற்றாம நல்லா திக்காக தருவியா? தண்ணி ஊற்றி தந்தால் அது ஒரு வேலை, தண்ணி ஊற்றாம திக்க தந்தால் அது ஒரு வேலை. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி சொல்லு பெரிய பொண்ணு. என் மருமக தான், உஷார் தான். இனிமேல் பாக்கெட் பால் வாங்க தேவையில்ல, பசும்பால் வாங்கி கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லா தான். பசும்பாலில் காப்பி போட்டு குடிச்சா என்ன மனமாக இருக்கும், என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? பெரிய பொண்ணு, அப்படியே தினமும் எங்களுக்கும் பால் குத்துரு, வடைக்க வாங்கிக்கிறோம். இன்னும் மாடே வாங்கல. என்னோட பாலுக்கு எத்தனை ஆர்டர் வந்துருக்கு பத்தியா? பால் வியாபாரம் நல்லா தான் நடக்கும். அது வந்து லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான்.
மாலை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக.